உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலுமாய் நாம் ஒரு வசனத்தை வாசித்து அதை குறித்து தியானிக்கலாம். சங்கீதம் 138 7வது வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்பத்தின் நடுவிலே நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, உயர்ந்த பதவியில் இருந்தாலும், அவர்கள் கோடீஸ்வரராக இருந்தாலும், அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் துன்பத்தின் வழியே நடக்கக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உருவாகும். அப்படி துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கூட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த துன்பத்தின் நடுவில் நடக்கிற நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிப்பார் என்கிற விசுவாசம் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. எல்லாரும் துன்பத்தின் வழியாய் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் கர்த்தர் அனுமதித்தாலும் கூட தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. எல்லாம் வந்த போதிலும் கர்த்தர் அந்த துன்பத்தின் வழியே அவர்களை கைவிட்டு விடவில்லை. அவர்கள் அப்படியே அவர்கள் கஷ்டப்படட்டும் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனையும் தேவ பிள்ளையும் கர்த்தர் கைவிடவில்லை. மாறாக அவர்களை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிறதை நாம் வேதத்தின் வாயிலாக பார்க்க முடிகிறது. அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல, ஏராளமான துன்பத்தின் வழியே அவர் கடந்து சென்றார். அவர் என்றைக்கு சாமுவேலால் தீர்க்கதரிசியாலே அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அந்த நாள் முதல் பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது தங்கியிருந்தார். அதே நேரத்தில் பாருங்க, அவருக்கு விரோதமாய் சத்துரு பல விதங்களிலே அவனுக்கு துன்பத்தை கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. சவுலினாலே அவருக்கு அநேக உபத்திரவங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் சவுலுக்கு பயந்து தன் ஜீவனை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. மிகுதியான துன்பம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம் வந்ததை பார்க்க முடிகிறது. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே துன்பத்தின் வழியிலே அவர் நடந்த போதிலும் கர்த்தர் அவரை கைவிடவில்லை. மீண்டுமாய் அவரை உயிர்ப்பித்ததை நாம் பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் தாவீதை சவுலுடைய கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் சவுல் எப்படியாகிலும் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் எழும்பி நிற்கதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினாலே ஒரு நாள் கூட சவுலின் கையிலே தாவீதை விழ வைக்க கர்த்தர் விடவில்லை. அவனை பாதுகாத்தார். அதே சவுலுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பொல்லாத மனிதர்களாலே சவுலுக்கு அனுதினமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் துன்பங்களும் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. சவுலினால் மாத்திரமல்ல, அவருடைய சொந்த மகனினாலே தாவீதுக்கு பிரச்சனைகள் வந்தது. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார். அவருடைய சொந்த மகன் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கதை பார்க்க முடிகிறது. அவனுக்கு அகித்தோப்பல் கொடுத்த ஆலோசனையின்படியாக தன்னுடைய தகப்பனாருக்கு விரோதமாய் எழுந்து அவருக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்கிறதை நான் பார்க்க முடிகிறது. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். இப்படி ஒரு நெருக்கடியான துன்பத்தின் நடுவே தாவீது நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவனுக்கு விரோதமாய் அவனுடைய மகன் அப்சலோம் எழும்பி நிற்கிறார். அவரை குறித்து அவருக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்கிறதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது.
இந்த இக்கட்டான சூழ்நிலை தாவீது என்ன செய்வது என்று தெரியாமல், ஒரு ராஜாவாய் இருந்த தாவீது தன்னுடைய முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போகிறதை பார்க்க முடிகிறது. அவன் ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் கூட அவனுக்கு விரோதமாய் தன்னுடைய சொந்த மகன் எழும்பி நிற்கும் பொழுது தாவீதால் அந்த துன்பத்தை தாங்க முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையில் கூட தாவீதோடு கூட இருந்து அப்சலோமின் கைக்கு தாவீதை விலக்கி பாதுகாத்தார். அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் என்ன தீமையான காரியங்கள் செய்ய நினைத்தாலும் கர்த்தர் அதை எல்லாம் மாற்றி போட்டு தாவீதை உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. இன்னொரு புறத்திலே அவனுக்கு விரோதமாய் பொல்லாத ஜனங்கள் எழும்பி நிற்கிறார்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தாவீதுக்கு விரோதமாய் அந்த அமலேக்கியர்கள் வருகிறார்கள். அவன் வெளியே சென்றிருக்கும் பொழுது அவன் தங்கியிருந்த அந்த சிக்லாகு பட்டணத்தை வந்து சுற்றி இருக்கிற அமலேக்கியர்கள் உள்ளே வந்து தாவீது இல்லாத நேரத்தில் அங்கிருந்த ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் அவருடைய ஆடு மாடுகளையும் கொள்ளையடித்து கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. தாவீது வந்து பார்க்கும் பொழுது அந்த பட்டணம் வெறுமையாய் கிடக்கிறது. தாவீது தன்னிலே பலனில்லாமல் போக மட்டும் அழுதான் என்று சொல்லி நாம் அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கப்படுகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான துன்பத்தின் மத்தியிலும் கூட தாவீது சோர்ந்து போய்விடவில்லை. தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவன் கர்த்தரிடத்திலே போய் கேட்கிறான். கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளி அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து தாவீதை ஆசீர்வதித்தார். அவன் கடந்து சென்ற அந்த துன்பத்தின் பாதையை கர்த்தர் அவனுக்கு நீரூற்றாய் மாற்றினதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், தேவரீர் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி அவர் வேண்டுதலை வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் அவருக்கு விரோதமாய் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். தாவீது சொல்லுகிறார், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், அந்த துன்பப்படுத்துடைய கைகளுக்கு என்னை விலக்கி பாதுகாக்கும் என்று சொல்லி அவன் தேவனிடத்திலே ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் வைக்கிறதை பார்க்க முடிகிறது. அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். துன்பங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. எல்லாவற்றிலும் கூட கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அந்த துன்பங்களை எல்லாம் மேற்கொண்டு அவன் மீண்டுமாய் உயிர் பெற்று தன்னுடைய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். தன்னுடைய சொந்த மனிதர்களாலே தாவீதுக்கு பிரச்சனைகள் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நீங்களும் கூட உடைய சொந்த குடும்பத்தாரோலோ அல்லது பிள்ளைகளாலோ கணவராலோ மனைவினாலோ பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். துன்பத்தின் வழியே நீங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே அந்த துன்பத்தை எல்லாம் கடந்து வர என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி அவர் தாவீதுக்கு உதவி செய்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, தொழில் செய்கிற காரியங்களை, எந்த காரியங்களிலே நாங்கள் துன்பத்தின் வழியாய் கடந்து செல்கிறோம் என்று சொல்லுகிறீரோ அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பொல்லாத மனிதர்களாலே வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியா என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இவர் ஒரு கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு ராஜாவாக காணப்படுகிறார். கர்த்தருடைய கற்பனைகளை அவர் ஒவ்வொரு நாளும் தவறாமல் கை கொண்டு வந்தார். அவரை போல ஒரு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்த மனிதர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களை பார்க்கிறோம். அப்படி கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நடந்த ஒரு தேவ மனிதர் தான் எசேக்கியா. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, திடீரென்று ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி நிமித்தம் அவர் மிகவும் கலங்கி போகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உருவாகிறது.
அவர் ஏசாயா தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் எசேக்கியாவிடத்திலே சொல்லு, அவருடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். அதே போல ஏசாயா தீர்க்கதரிசியும் வந்து எசேக்கியா ராஜாவிடத்திலே சொல்லுகிறார், உம்முடைய காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லும் பொழுது பாருங்க, எசேக்கியா ராஜா அவன் கர்த்தரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று நாம் இந்த வசனத்திலே பார்க்க முடிகிறது. அப்படி அந்த வியாதி நிமித்தம் அவர் ஒரு துன்பத்தின் வழியே நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. தன்னுடைய ஜீவனுக்கே அது ஒரு பாதிப்பாக அமைகிறது. ஜீவன் போய்விடும், நீர் நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த இக்கட்டான நிலைமையில்தான் எசேக்கியா கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அவர் வேண்டுதலை வைக்கிறார். அந்த துன்பமான சூழ்நிலையை அவர் மாற்றும்படியாய் கர்த்தரிடத்திலே கெஞ்சுகிறார். கர்த்தர் அவருடைய கண்ணீரை கண்டார். அவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை மறுபடியுமாய் சொல்லுகிறார், நீ திரும்ப போய் அவனிடத்திலே சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி அவரை ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே சொல்லி அனுப்புகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. கர்த்தர் அந்த நாளிலே அந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் வந்த வியாதி என்கிற துன்பத்தை மாற்றி அவனுக்கு சுகத்தை கொடுத்து 15 வருடங்கள் அவன் வாழ்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட வியாதிகள் வரலாம், நோய்கள் நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து செல்ல நேரிடும். ஒரு சிலர் இந்த வியாதியை வெளியிலே சொல்ல முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். நீங்கள் அந்த எசேக்கியா ராஜாவை போல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய வியாதியினுடைய துன்பத்தை மாற்றி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து நீங்கள் நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த எசேக்கியா ராஜாவை போல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த வியாதி என்கிற துன்பத்தை கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். யோவான் 5ஆம் அதிகாரம் 1-9 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது இங்கு 38 வருடமாய் வியாதியோடு படுத்திருக்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. இந்த மனிதன் 38 வருடமாய் அந்த பெதஸ்தா குளத்தருகே படுத்து கொண்டிருக்கிறான். பாருங்க, அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அவனுடைய துன்பமான சூழ்நிலையை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் மிக ஒரு கொடுமையான நிலைமை. அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. சொந்த குடும்பத்தார் கைவிட்டார்கள். பக்கத்தில் இருந்தவர்கள் உதவி செய்வார் என்று நினைத்தவர்கள் அத்தனை பேரும் அந்த மனிதனை கைவிட்டார்கள். அந்த கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த மனிதனை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தேடி சென்றார். அவனை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. நான் இந்த துன்பத்தின் வழியாய் 38 வருடங்கள் நான் கடந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை அவன் கர்த்தரிடத்திலே சொல்லும் பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். பாருங்க, 38 வருடமாய் அந்த துன்பத்தின் மத்தியிலே வியாதியின் மத்தியிலே படுத்து கிடந்த அந்த மனிதன் ஒரு நொடி பொழுதிலே எழுந்து நடந்தான். அவன் இயேசு கொடுத்த சுகத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அப்படி இந்த வியாதி என்கிற இக்கட்டான நிலைமையில் இருந்த அந்த மனிதனை இயேசு தேடி சென்று சுகத்தை கொடுத்தார். நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேகரை இயேசு தொட்டு சுகமாக்கினார். 12 வருடங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரீயாக இருந்த அந்த மகளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். நிறைய பேர் துன்பத்தின் மத்தியிலே வியாதியின் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் அந்த பிள்ளைகளை தேடி சென்று சுகத்தை கொடுத்ததை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளுடைய உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் ஏதோ ஒரு விதமான வியாதியினாலே நோயினாலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் வெளியிலே சொல்ல முடியாமல் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறபடினாலே அந்த வியாதி என்கிற துன்பத்தை கடந்து வரும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். எப்படி இந்த எசேக்கியா ராஜாவுடைய வியாதி படுக்கை கர்த்தர் மாற்றி அவனை மீண்டுமாய் ராஜாவாய் நிலைநிறுத்தி அவனை உயிர்ப்பிக்க செய்தாரோ
அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினாலே உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த வியாதி என்கிற துன்பத்தை மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சத்ருவினாலே வருகிற துன்பத்தை மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோபுவை குறித்து நாம் அறிவோம். அவர் ஒரு உண்மையுள்ள தேவ மனிதர். அவர் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய கற்பனைகளின்படி அவர் நடக்கிற மனிதர். அவர் நீதிமான், சன்மார்க்கன் என்று சொல்லி வேத வசனம் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான துன்பம் வருகிறது. பாருங்க, சத்துருவினாலே அவர் துன்பத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் பாருங்க, அவருக்கு இருந்த 7000 ஆடுகளை இழந்து விட்டார். 3000 ஒட்டகங்களை ஒரே நாளிலே இழந்து போகிறார். 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள் எல்லாம் ஒரே நாளிலே யோபுடைய கையிலிருந்து எல்லாம் விலகி போய்விட்டது. அது மாத்திரமல்ல, அவருடைய சொந்த பிள்ளைகள் 10 பேரையும் அவர் ஒரே நாளிலே அவர் இழந்து போகிறார். 10 பேரும் மரித்து போகிறார்கள். இப்படி ஒரு இக்கட்டான துன்பமான கொடிய துன்பத்தின் வழியிலே யோபு நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சூழ்நிலையில் கூட ஒரு நாளும் யோபுவை கர்த்தர் கைவிடவில்லை. சாத்தான் யோபுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்கிறான். அதே யோபு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தேன், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரேனால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். பாருங்க, இந்த சாத்தான் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் போய் நின்று யோபுக்கு விரோதமாய் அவன் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்கிறான். அவனை நான் சோதிப்பதற்கு நேர் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது 12வது வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, அந்த யோபுவை சோதிக்கும்படியாய் அவன் கர்த்தரிடத்திலே சாத்தான் அனுமதி கேட்கிறான். கர்த்தரும் அனுமதிக்கிறார். கர்த்தர் அனுமதித்த பொழுது பார்த்தான் யோபுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகிறது. எல்லா சொத்துகளையும் அவன் இழந்து போகிறான். ஆடு மாடுகளை, கழுதைகளை, ஒட்டகங்களை எல்லாம் ஒரே நாளிலே அவனுடைய கையை விட்டு போகிறது. அவனுடைய பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுடைய சரீரத்திலே கொடிய பருக்கள் வந்து அவன் மிகுந்த உபத்திரவத்திலே அவன் இருக்கிறான். அவன் அந்த யோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கள் வந்து அவனை பாதிக்கப்பட்டது. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே யோபுடைய வாழ்க்கையில வருகிறது. அவன் மிக ஒரு துன்பமான நிலைமையிலே யோபு கடக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலையில் கூட யோபு கர்த்தரை பற்றி ஒரு குறையும் சொல்லவில்லை. தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்படி துன்பத்தின் வழியாய் கடந்து சென்ற யோபுவை கர்த்தர் அப்படியே கைவிட்டு விடவில்லை. மீண்டுமாய் அவனை உயிர்ப்பித்தார். அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் இரட்டிப்பாய் கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதனால்தான் அவன் சொல்லுகிறான், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மிகுந்த துன்பத்தின் வழியாய் கடந்து சென்ற யோபுவை கர்த்தர் அப்படியே விட்டுவிடவில்லை. அவனை மீண்டுமாய் உயிர்ப்பித்தார். அவன் எதையெல்லாம் இழந்தானோ இரட்டத்தனையாய் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அதே போல லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 39 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, இங்கு ஒரு பிசாசினாலே பீடிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஒரு மனிதனை சாத்தான் அவனை கட்டி வைத்திருக்கிறான். அவன் மிகுந்த பிரச்சனையின் மத்தியிலே அந்த மனிதன் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 நாம் பார்க்கும் பொழுது,
அவர் கரையிலிருந்து இறங்கின பொழுது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபொழுது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி மகா சத்தத்தோடு சொன்னான். பாருங்க, இயேசு அந்த கதரேயுடைய பட்டத்திற்கு போகும் பொழுது எதிரிலே ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை பார்க்கிறான். அவன் உடனே அவனுக்குள்ளாய் இருந்த பிசாசுகள் அவரை இயேசுவை கண்ட பொழுது நடுங்கினது. அவன் இயேசுவின் பாதத்திலே விழுந்து, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு நான் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி மிகுந்த சத்தத்தோடு சொல்வதை நாம் பார்க்கப்படுகிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து சென்ற பாதைகள் மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைகள். அவன் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவன் வஸ்திரம் தெரியாமல் இருந்தான். அவனுடைய கை கால்கள் கட்டப்பட்ட சங்கிலிகளினாலே கட்டப்பட்ட நிலைமையிலே ஒரு கொடிய துன்பத்தை அந்த மனிதன் அனுபவித்து வந்தான். காரணம், அந்த மனிதனை சாத்தானானவன் கட்டி வைத்திருந்தபடியினாலே அவன் இப்படிப்பட்ட வேதனைகளை அவன் வேதனைகளை அனுபவித்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. இந்த மனுஷனை கர்த்தர் தேடிச்சிட்டார் பாருங்க. அந்த நாளிலே அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அவன் அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற உடனே அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. லூக்கா 8:35 நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்து புத்தி தெளிந்திருக்கதை கண்டு பயந்திருந்தார்கள். பாருங்க, அதுவரைக்கும் பிசாசினாலே பயப்பட்ட அந்த ஜனங்கள் அவன் விடுதலை, துன்பத்தில் இருந்து விடுதலை பெற்ற உடனே அவன் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டதை கண்டு பயந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லுகிறார். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் தேவன் உனக்கு செய்தவர்களை எல்லாம் அறிவி என்று சொல்லி அந்த மனிதனை அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிசாசினாலே கட்டப்பட்டிருந்த அந்த மனிதனை கர்த்தர் அந்த நாளிலே விடுதலை செய்தார். அவன் கடந்து சென்ற துன்பத்தின் பாதைகள், எத்தனை வருடங்கள் அவன் அப்படிப்பட்ட வேதனையில் இருந்தானோ தெரியாது. ஆனால் அந்த துன்பத்தை கண்ட அந்த நாட்களுக்கு சரியாய் கர்த்தர் அவனை மகிழ்ச்சியாக்கினார். அவன் ஒரு ஊழியக்காரனாய் மாறினான் என்று சொல்லி 39வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்களை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். பாருங்க, அவன் ஒரு ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். காரணம், அவன் பிசாசினாலே பட்ட வேதனைகளை, துன்பங்களை எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றிவிட்டார். அந்த விடுதலை அவன் பெற்றுக்கொண்ட உடனே அவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கூட சத்துருவானவன் நமக்கு விரோதமாய் எப்பொழுதெல்லாம் நம்மை எப்படியாகிலும் அவன் பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மை சோர்வடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டபடினாலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் அவன் கர்த்தர் தகர்த்து போட்டு அந்த பிசாசின் பிடியில் இருந்து அவன் கொண்டு வருகிற தந்திரமான கிரியைகளிலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை, சத்துருவினால் உண்டான போராட்டத்தை கர்த்தர் மாற்றினார். அதே போல இந்த மனிதனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட சத்துருவினால் வந்த எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அவர்கள் கடந்து சென்ற துன்பத்தின் பாதையெல்லாம் ஆண்டவர் நீரூற்றாய் ஆனந்த களிப்பாய் மாற்றினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லா மனிதர்களும் துன்பத்தின் வழியாய் கடந்து செல்ல வேண்டியது அவசியம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த துன்பத்தின் பாதைகளை மாற்றி மீண்டுமாய் நம்மை உயிர் பெறச் செய்வார். எப்படி அவர் நம்மை உயிர் பெறச் செய்வார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், சங்கீதம் 119:25 வசனத்திலே இப்படியாய் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆண்டவருடைய வேத வசனங்கள் தான் நம்மை உயிர்ப்பிக்கும். நாம் சோர்ந்து போயிருக்கிற, துன்பத்தின் வழியாய் கடந்து போகிற, உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போகிற நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரே ஒரு காரியம் அவருடைய வேத வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ளதாய் இருக்கிறது.
அதை தாவீது நன்றாய் உணர்ந்தபடியினால் தான் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். எனவே நாம் வேதத்தை அனுதினமும் வாசித்து நாம் கர்த்தருடைய வசனங்களில் நடக்கும் பொழுது நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி மீண்டுமாய் நம்மை உயிர்ப்பிக்க செய்கிற வல்லமை இந்த வேத வசனங்களுக்கு உண்டு என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, எப்படி அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்க தேவனாய் இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிப்பார். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமங்களினாலும் கட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். இயேசு நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அந்த 38 வருடமாய் கடந்த அந்த படுக்கையோடு கடந்த அந்த மனிதனை இயேசு தேடி சென்று அவனை உயிர்ப்பித்தார். அதே போல அந்த பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மனிதனை இயேசு தேடி சென்று அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். மீண்டுமாய் அவர் உயிர்ப்பித்தார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், அக்கிரமங்களினால் மரித்து போயிருந்த நம்மை இயேசு உயிர்ப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, மீண்டுமாய் கூட நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பார். நாம் சோர்ந்து போய் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் கலங்கி நிற்கிற நேரங்களிலே ஆவியானவர் நம்மை தேற்றுவார். வேத வசனங்கள் நம்மை தேற்றும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றி அவர் மீண்டுமாய் நம்மை உயிர்ப்பிப்பார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் வேத வசனங்களை வாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். நாம் கடந்து செல்கிற எல்லா துன்பத்தின் வழியும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஒரு பலனை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவர் மீண்டுமாய் நம்மை உயிர்ப்பிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் கலங்கி போகிறதில்லை, நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், அவருடைய சொந்த ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். ஒரு பக்கத்திலே வேத பாரகர், பரிசெயர், சதுசெயர் என்று சொல்லி திரளான கூட்டங்கள் அவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது. ஆனாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே, அந்த துன்பத்தின் மத்தியிலே அவர் கடந்து சென்ற போதிலுமாய் கூட அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்தாலும் உலக மனிதர்களாகிய நமக்கும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கர்த்தர் நாம் துன்பத்தின் வழியே நடந்தாலும் மீண்டுமாய் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். வேத வசனங்கள் மூலமாக உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்து அவரே நம்முடைய வசனங்கள் மூலமாக நம்மை ஆறுதல் படுத்துவார். எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி நம்மை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீங்கள் எந்த காரியத்திலே எந்த துன்பத்தின் வழியாய் கடந்து சென்றாலும் தாவீதை மீண்டுமாய் உயிர்ப்பித்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா துன்பங்களையும் மாற்றி அவர் மீண்டுமாய் உயிர் பெறச் செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரே உம்மை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனையோ உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள் வந்த போதிலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும்படியான பலனை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே நீர் எங்களை மீண்டுமாய் அந்த துன்பத்திலிருந்து வெளியேற பண்ணி எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய வேத வசனங்களை எங்களை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்களினால் கடந்த எங்களை உயிர்ப்பிக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திலே துன்பப்படுத்தப்பட்டு
துன்பத்தின் வழியாய் கடந்து செல்லுகிறார்களே, என் தேவனாகிய கர்த்தர் நீர் அதிவீர் ஆண்டவரே. அந்த துன்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. அந்த இக்கட்டான சூழ்நிலையை நீர் மாற்றுவீராக. பொல்லாத மனிதர்களால் வருகிற துன்பமாக இருந்தாலும் ஆண்டவரே, வியாதினால் வருகிற துன்பமாக இருந்தாலும், சத்ருவினால் வருகிற துன்பமாக இருந்தாலும் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, எந்த துன்பமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டு மீண்டுமாய் உம்முடைய பிள்ளைகளை உயிர் பெற செய்வீராக. ஆண்டவரே, அவர்கள் உயிர் பெற செய்து கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட துன்பத்தை எல்லாம் மாற்றி எங்களை சந்தோஷப்படுத்தினார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க அப்பா. நீர் அப்படியே செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. துன்பங்கள் மாறுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.